நாம் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா லெனின் நம்ம நாக சைத்தன்யா ஓட புதல்வன் தம்பி அகில் அக்கினேனி இவர் பழைய படம் எனக்கு ஹலோன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவரும் கல்யாணி பிரியதர்ஷன் அவ்வளோ அழகாக இருப்பான். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளர ஆரம்பிக்கிற அந்த ஏஜில் தான் ஆக்சுவலாக அவள் இண்டஸ்ட்ரியிலே 2-3 படம் தான் அவ்வளோ. ஏன்னா தெலுங்குல அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஹலோ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. அகில் அக்கினேனியும் கல்யாணி பிரியதர்ஷனும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. செம்ம லவ் ஸ்டோரி மூவி. ஹாட் ஸ்டாரில் இருக்குது, தமிழில் இருக்குது படம், தமிழ் டப் இருக்குது. ஹலோ பார்க்காதவங்க போய் அந்த ஹலோ படம் பாருங்கள் தெலுங்குல. அந்த படத்தையும் அகில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் எதுவும் கொடுக்கல அகிலுக்கு. ஆனால் இந்த படம் லெனின் வந்து செம பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. படம் 3 நாள்லேயே நல்ல வசூல் போட்ட காசை வந்துருச்சு. Z5 ஓடிடியில் இருக்குங்க. காக்டெயில் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சொல்லியிருந்தேன். இது வந்து Z5 இருக்குது லெனின். இது அகில் அக்கினேனி. அப்புறம் நம்ம பாக்யஸ்ரீ போஸ், தமன் மியூசிக்கு, அந்த வாரே வாரே சாங் நல்லாயிருக்கும். ஸ்வேதா மோகன் பாடியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன கதைன்னா, ஒரு ஆர்ஃபனேஜான இருப்பான் ஒரு பையன். ஆர்ஃபனேஜ் அனாதையாக இருப்பான் நம்ம அகிலேனி. ஒரு ஊருக்கு போவான். அந்த ஊரில் வந்து இந்த குருக்ஷேத்திர காலம் மகாபாரத கதை வருஷம் ஒரு சீசன்னாக பாடியிருப்பாங்க. அந்த ஊரில் வந்து ரத்தமே சொட்டக்கூடாது. அந்த ஊரில் ஒரு சொட்டு ரத்தம் அந்த ஊரில் பட்டவங்களாம் எல்லாம் பஞ்சம் பொழைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. இந்த ரத்தம் சொட்டுக்காமல் நம்ம ஹீரோவை பார்த்துப்பாரு. இவன் இவன் தான் அந்த ட்ரூப்பெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின்னு வருவான். அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய பிரசிடென்ட்டு, ஊர் தலைவர், கார்பரேஷன் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு தான் பாக்யஸ்ரீ போஸ். அவரோட அக்கா வந்து இவங்க நம்ம நாக சைத்தன்யாவை அகில் அக்கினேனியை வளர்த்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அகில் அக்கினேனி அவன் பையனை. ஸோ இவன் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவான் அந்த ஜமீன்தார் பையன் கூட. கடைசியில் அந்த ஜமீன்தார் பையனே அவன் பாக்யஸ்ரீ போஸ் மேலே அவன் ஆசைப்படுவான். இவனும் 2 பேரும் ஆசைப்படுவான். சரி நீ தான் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க, உன்கூடே நீ நடிடா, உன்கூடே நீ கல்யாணம் பண்ணிக்கூடா. நான் அவன் தன்னோட காதலை விட்டு கொடுத்துருவான். அகில் அக்கினேனி விட்டுட்டு விடும். இல்லை நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் தான் கல்யாணம் பண்ண. அந்த சகுனி வேலை பார்த்து, திருட்டு வேலை பார்த்து, கடைசியில் பேக் இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம வில்லன் அக்கினேனியோட ஃப்ரெண்டு வில்லன் வந்து பழி வாங்குறாப்புல அகில் அக்கினேனியும் பாக்யஸ்ரீ போஸும் அநியாயமாக சாவச்சிருவான். என் செல்லத்தை தேவதை கிளைமேக்ஸில் ஹீரோவாலே அகில் அக்கினேனி கையாலே குத்தி வச்சு அந்த வில்லன் செம ரேஜுங்க, சரியான ரேஜ், முரட்டு வில்லத்தனம். அந்த ஃப்ரெண்டு நடிச்சு காப்பாற்றி ஒரு காதலுக்காக கடைசியில் அந்த பொண்ணையும் கூட நீ அவளாடா உன்னை ஏமாத்தினான், உங்களுக்கு என்னடா கல்யாணம் பண்ணி சொன்ன, கடைசியில் உனக்கு ஆமாம் இவன் ஒரு காஜா முரட்டுத்தனமாக ஒரு சைக்கோத்தனமாக லவ் பண்ணியிருக்கிறான் இந்த வில்லன் வந்து பாக்யஸ்ரீ போஸை. அதுவும் பாக்யஸ்ரீ போஸ் வந்து அகில் அக்கினேனி உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். அந்த உண்மை காதலை புரிஞ்சிக்காமல் ஃபஸ்ட்டு நல்லவன் மாதிரி சேர்த்து வச்சு நல்லவன் மாதிரி நடிச்சு கடைசியில் செகண்ட் ஹாஃப்லேயும் உண்மையான வில்லனாக காட்டுறாங்க. இதுக்குன்னு ஒரு 10-15 பரம எதிரி, பகை எதிரி, குடும்ப எதிரி சொல்லிட்டு ஒரு 4-5 வில்லனுங்களை சேர்த்து அவனுங்க வேறு அடித்து கடைசியில் நம்ம லெனின் கேரக்டர் தான் நம்ம அகில் அக்கினேனி பேர். அவனுக்கு கண்ணு தெரியாமல் போய் கடைசியில் கிளைமேக்ஸில் கண்ணு தெரியாமல் எல்லாரும் போட்டு சரக்குன்னு வச்சு செய்வாப்புல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அகில் அக்கினேனியோட ஒரு சூப்பர் படம் பார்த்தா மாதிரி தான் ஃபீல் தெரிஞ்சுது. என்ன பாக்யஸ்ரீ போஸ் உயிரோடு இருந்து சேர்ந்துருந்தா நல்லாயிருக்கும். கட்சியில் சேர்த்து பிடிச்சி பார்த்தால ஓகே. பாக்யஸ்ரீ போஸ் பரவாயில்ல, நல்ல ஸ்கிரிப்டாக தான். அந்த மிஸ்டர் பச்சன், அந்த ரவித்தேஜா நாய்ப்பைய குழந்தை தலைவி ஒரு சின்ன பொண்ணு கடைசிதான் சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுறீங்களாடா நீங்களாம், என்ன ஜென்மண்டா. அப்புறம் பாக்யஸ்ரீ போஸ்க்கு அதெல்லாம் தள்ளி அதெல்லாம் அவனெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி அந்த சான்ஸுக்காக என்ன வேணாலும் பாவம் அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி அவன் இங்கெல்லாம் தொட்டு அந்த காயப்படுத்திருப்பான்டா அந்த உடம்ப. ரவித்தேஜா டாய்ப்பையா எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போ இருமுடின்னு ஒரு படம் ஐயப்பனை இது பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். பார்க்கலாம் இருமுடி எப்படி இருக்குன்னு இந்த வாரம் வருது. அப்புறம் பாக்யஸ்ரீ போஸ் ஒரு நல்ல சப்ஜெக்டாக எடுத்து போகிறான். ஆந்திரா கிங் தாலுகா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் காந்தா நம்ம துல்கர் சல்மான் தமிழ்லேயும் வந்து சூப்பர் கேரக்டர், அதுவும் பிடிச்சிது. இந்த லெனின் படமும் நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்ல ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம தமிழ் SK கூட சேயோனில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க பாக்யஸ்ரீ போஸ், வாழ்த்துக்கள். ஸோ லெனின் ஒரு சூப்பரான லவ் ரிவெஞ்ச் ட்ராமா மூவி, நல்லாயிருக்கு.